ராமதாஸ் அதிகபட்சம் 3 மாத காலத்தில் தைலாபுரத்தில் முடக்கப்படுவார். ஜி.கே. மணியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் திமுக இணைந்து திமுக வேட்பாளராக ஆயிடுவார். யாரு? ஜி.கே. மணி. சரி, அதிமுக பிஜேபி கூட்டணியில் அன்புமணி இணைந்துருவார். விஜயனுடைய வாக்கு வங்கியே தெரியாம விஜய் பனையூர்லேருந்து சட்டசபைக்கு போயிடுவாரா இந்த கணக்கே தெரியாம சிறுத்தை திமுகவிலிருந்து வெளியேறினால் சிறுத்தைக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும். இவர்களுக்கு முதலும் திமுக தான், முடிவும் திமுக தான். அதிமுக அங்க எடப்பாடியை வீழ்த்துவதற்கு பல துரோகிகளை உருவாக்கி வச்சிருக்கு. இந்த துரோகிகளை நாங்க பாத்துக்கிறோம், எதிரிகளை நாங்க பாத்துக்கிறோம், விஜயை கொண்டு வந்து சேர்த்துறோம். இப்படி பல உறுதிமொழிகள் முயற்சிகளை வந்து பாஜக எடப்பாடி கொடுத்துருக்கு. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அண்ணன் வந்திருக்காரு. அவரிடம் வந்து இன்றைக்கு நிலவக்கூடிய இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களுக்கு நாம் கேள்வியாக கேட்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயா ராமதாஸ் ஐயா ஒரு பக்கம் வந்து ஒரு அரசியல் போர் நடத்துறாரு, அடுத்தது வந்து சின்ன ஐயா அன்புமணி அவர் ஒரு போர் நடத்துறாரு. இதுல வந்து பாதிக்கப்படக்கூடியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சொந்தங்களா அல்லது வந்து வன்னிய சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயமும் இது பாதிக்கப்படுதா? இல்லை, இதில் யாருக்கும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு ராமதாஸுக்கு தான். ராமதாஸிடமிருந்து அனைத்து அதிகாரங்களும் மகனிடம் போய் சேர்ந்துருச்சு. ராமதாசனுடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் அன்புமணி ஆதரவாளர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். ராமதாசனுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 75 மாவட்ட செயலாளரில் 8 பேர் தான் கலந்துக்கிறான். செய்தியாளரை சந்திக்கும் போது ஐயா ராமதாஸ் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய நண்பர் கலைஞருடைய பாணியில தான் நான் அரசியல் போகிறேன், அவர் எப்படி வந்து செயல் தலைவர் எப்படி ஒரு பதவி கொடுத்தாரோ அதே தான் வந்து கடைசி வரையும் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து செயல் தலைவர் தான், நான் தான் வந்து இறுதி வரையும் வந்து தலைவராக திகழ்வேன், நான் யாரை காட்டுறாங்களோ அவங்க தான் வந்து வருகின்ற தேர்தலை வந்து வேட்பாளராக வந்து நிறுத்த முடியும், என்கிட்ட தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஆணித்தரமாக அவர் சொல்லிட்டு இருக்காருங்க. நீங்கள் வந்து அவருக்கு அதிகாரமே இல்லைன்றீங்க. இப்போது மாவட்ட செயலாளர் உட்பட இப்போ 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் அன்புமணி பக்கம் போயிட்டாங்க. இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அன்புமணி பக்கம், பொருளாளர் அன்புமணி பக்கம், அவர் தான் தலைவர், செயலாளர், பொருளாளர். இப்படி அனைத்து பதவிகளும் யார்கிட்ட போயிடுச்சு? அவங்ககிட்ட போயிடுச்சு, அன்புமணிகிட்ட போயிடுச்சு. மாவட்ட செயலாளர் அத்தனை பேரும் அன்புமணி பக்கம்தான் இருக்கான். அதே போல் வன்னியர் சங்க நிர்வாகிகளும் அன்புமணி பக்கம்தான். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, 87 வயது ஐயா ராமதாஸ், 57 வயது அன்புமணி ராமதாஸுக்கு. இப்போ ராமதாஸ் பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் பூத்த அருள்மொழி அவருக்கு 77. அப்போ 87, 77, 67. இங்கே 57, 47, 37. இந்த 37, 47, 57, 67, 77, 87 இது எந்த அரசியல் நீங்கள் வீரியமாக இருக்கும்? இளைஞர்கள் அவர் அன்புமணி ராமதாஸ். அப்போ இதில் எதிர்காலம் யாருன்னா, அன்புமணிகிட்ட அதிகாரம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, 150 கோடி ரூபாய் பண்ணை வீடு இருக்கு, 15 வெளிநாட்டு கார் இருக்கு, ஏற்காடு மலை இருக்கு, கர்நாடகா கூர்க்கு பிரதேசம் இருக்கு, டெல்லியில்
பல அடுக்குமாடி குடியிருப்புகள் நிலங்கள் இருக்குது வெளியில் இப்படி எல்லாமே அன்புமணி அங்கே இருக்கிற பத்திரம் படுகாடு பணம் கிணம் எல்லாத்தையும் எடுத்து எங்கே கொண்டு போயிட்டாரு பனையூர் கொண்டு போய் சேர்த்தார் பனையூர் இப்போ ஐயாட்ட என்ன இருக்குன்னா ஐயாவும் சில ஆட்கள் மட்டும் இருக்காங்க தைலாபுரம் மட்டும் இருக்கு தைலாபுரத்தில் இருக்க ஐயா ராமதாஸுடைய ஆட்கள் பூரா அன்புமணியால் அடித்து விரட்டப்பட்டார் இப்போ ரொம்ப எடப்பாடி சொன்னார் கட்சி கூட்டணினா ராமதாஸை வச்சு தான் பேச முடியும் உங்களோடு பேச முடியாது இது யார் சொன்னது எடப்பாடி அப்போ ராமதாஸ் அதிகபட்சம் 3 மாத காலத்தில் தைலாபுரத்தில் முடக்கப்படுவார் தைலாபுரத்தில் முடக்கப்படுவார் தைலாபுரம் யாருடைய கட்டுப்பாட்டில் வரும் அன்புமணி கட்டுப்பாட்டில் வரும் இப்போ தைலாபுரத்தை மீட்கக்கூடிய அதிகாரி யாருட்டு இருக்கு அன்புமணி விட வேற யார்கிட்ட இருக்கா சரி அப்படி என்னதான் அதாவது வந்து என்ன பொதுமக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா பாஜக கூட்டணிக்காக வந்து அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் வந்து போராடிட்டு இருக்காரு திமுக அதிமுக கூட்டணி வைப்பதுக்காக வந்து பெரிய ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு சைடு போறாரு இந்த கூட்டணி பேரத்துக்காக தான் இருவரும் சண்டை போட்டுக்கிறாங்க பதவிக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இல்லை மக்களுக்கு அரசியலே தெரியாது நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் தெரிஞ்சா இது திராவிட இயக்கங்களே இல்லாமல் போயிருக்கும் சரி இது கூட்டணி சண்டை இல்லையா கூட்டணி சண்டையெல்லாம் இல்லை அதிகார சண்டை தான் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கூட்டணி முடிவு செய்வது அதிகாரம் இருந்தால் தானே கூட்டணி முடிவு பண்ண முடியும் கூட்டணி என்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி சேரணும் இரவுல ராமதாஸ் முடிவு பண்ணுறாரு காலையில் பிஜேபியோட கூட்டணின்னு அறிவிக்கிறார் அப்போ இது யாருடைய தவறு ராமதாஸுடைய தவறு தான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் நீங்க 35 வயசுல அவனை மந்திரி ஆக்கின நான் செஞ்ச தப்புங்கிறாரு அந்த தப்புக்கு இப்ப பிராட்சித்தமா இப்ப அவர் அனுபவிக்கிறார் கட்சியினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருமே அன்புமணி பக்கம் வந்துட்டான் சார் அவருடைய ஒவ்வொரு பேச்சும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ராமதாஸ் ஐயாவுடைய பேச்சுல திமுக சார்ந்த போல தான் இருக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ற போல தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு ஆனா அன்புமணி ராமதாஸுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பாஜக சார்ந்தது போல தானே இருக்கு இல்லைங்க அவரும் சேர்ந்து பாஜக அதிமுக கூட்டணி தான் எதிர்காலத்தில் திமுக கூட்டணியில் சிறுத்தை இருக்கிற காரணத்தினால பாமக கதவுகள்லாம் அடைக்கப்பட்டு விட்டது ஜிகே மணியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் திமுக இணைந்து திமுக வேட்பாளராக ஆயிடுவார் யாரு ஜிகே மணி அதற்கு பிறகு ராமதாஸுக்கு பாதுகாவலர் கூட இல்லை சரி அதிமுக பிஜேபி கூட்டணியில அன்புமணி இணைந்துருவார் சரி இப்போ நீங்க விடுதலை சிறுத்தைகள் அப்படி பேசும்போது அந்த கட்சியில வந்து என்னன்னா ஒரு தனியா வந்து ஒரு அரசியல் பேசப்படுது விஜயோட அவங்க வந்து பேச்சுவார்த்தை பண்றாங்க திமுக கூட்டணியிலேருந்து சீக்கிரமா வந்து வெளியில வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பேசுறாங்க அந்த தகவல் வந்து உண்மையான தகவல் திமுகவை விரட்டுவதற்கு பயன்படுமே தவிர விஜயனுடைய வாக்கு வங்கியே தெரியாம விஜய் பனையூர்லேருந்து சட்டசபைக்கு போயிடுவாரா இந்த கணக்கே தெரியாம சிறுத்தை திமுகவிலிருந்து வெளியேறினால் சிறுத்தைக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் விஜயகாந்த் ஒரு காலத்தில் 3வது சக்தியாக இருந்தார் அன்னைக்கு சிறுத்தை போய் விஜயகாந்த்கிட்ட சேர்ந்தாங்க விஜயகாந்தை பொறுத்தவரைக்கும் 14% வாக்கு வங்கியை நிரூபித்தார் அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணியை இப்போ அதுபோல் விஜய் இப்போ அரசியலில் எதையுமே நிரூபிக்கல அவர் மக்களே வந்து இன்னும் சந்திக்கலையே அவர் அப்போது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இது ஒரு வகையான செய்தி பரப்பப்படுகிறதே தவிர ஒரு துளியும் உண்மை இல்லை ஏன்னா சிறுத்தைக்கு நல்ல இடம் எங்கே திமுகவில் இருக்கு திமுக கூட்டணி 40% வாக்குகளை நிரந்தரமாக வச்சிருக்கு முஸ்லீம் கிறித்துவ தலித் வாக்கு 20%. திமுகவினுடைய வாக்கு திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வாக்கு ஒரு 20%. இந்த 40% வலுவாக இருக்கக்கூடிய திமுக விட்டுட்டு என்ன வாக்கு சதவீதம் தெரியாத விஜய் நோக்கி சிறுத்தை போகாது. ஆனால் இப்போ வந்து இந்த வர தேர்தல் நெருங்க பல மாற்றங்கள்லாம் ஏற்படும். திமுகவுடைய கூட்டணி உடையத்துக்கான பல கட்சிகள் வந்து தயாராக இருக்குது. அந்த சீட்டு பேரத்தில் வந்து அவங்க கேட்ட சீட்டு கிடைக்கலன்னா
விலகி வர்றதுக்கு வந்து தயாராக இருக்குதான்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மதிமுகவும் வந்து அதில் வந்து அதிருப்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசப்படுதுன்னு அது எப்படின்னா? இல்லை, அதாவது விடுதலை சிறுத்தை அதிருப்தி, சிபிஎம் அதிருப்தி, வைகோ அதிருப்தி, வேல்முருகன் அதிருப்தி, சிறுத்தை அதிருப்தி, காங்கிரஸ் அதிருப்தி. சரி, இவர்களெல்லாம் ஒரு அணியை உருவாக்க முடியுமா? இல்லை, இவர்களெல்லாம் அதிமுக போய் சேர முடியுமா? பாஜக வந்து கொள்கை எதிரி. ஆமாம், இவர்களுக்கு முதலும் திமுக தான், முடிவும் திமுக தான். இவர்களுக்கு வேறு வழியே இல்லை. அது வரைக்கும் அரசியல் இருப்பது, அரசியல் செய்வதற்காக சில மிரட்டல் உருட்டல் இதை வேண்டுமானாலும் செய்து கொண்டு இருப்பார்களே தவிர இவர்களாக ஒரு கூட்டணி உருவாக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மீண்டும் 2016 வராது. இப்போ வந்து மதுரையில் நடந்த அந்த முருகர் மாநாட்டில் வந்து பெரியாரையும் அண்ணாவையும் வந்து இழிவுபடுத்தி பேசின அவங்களுக்கு தெரியும். அந்த மேடையில் வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து 4 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பெரும் சர்ச்சைக்குரிய பேச்சியாக இருந்தது. அது அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அதிமுக அதை ஏற்றுக்கொண்டு வெளியில் வருமா? இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த கூட்டணி நம்பித்தான் எடப்பாடி முதலமைச்சராக போகிறார். அமித்ஷா கூட்டணி தான் அது அதிமுக கூட்டணி அல்ல, அமித்ஷா கூட்டணி. ஆமாம். இப்போ முருகன் மாநாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய பெரியார் அண்ணாவை விமர்சனம் செய்கிற அளவிற்கு பாஜகவுக்கு தெம்பு திராணி வந்திருக்கு. இது எங்கேருந்து வந்ததுன்னா அதிமுகட்டிலிருந்து தான் வந்தது. அதிமுக அங்கே எடப்பாடியை வீழ்த்துவதற்கு பல துரோகிகளை உருவாக்கி வச்சிருக்கு. வேலுமணி, தங்கமணி, சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன், இப்படி ஒரு பல பேரை உருவாக்கியிருக்கு. பிஜேபியே உருவாக்கியிருக்கு. இதற்கு பிறகுதான் எடப்பாடி போய் அங்கே டெல்லியில் சரண்டர் ஆகிறார். சரண்டர் ஆன பிறகு உங்களை முதலமைச்சராக்குவது எங்கள் பொறுப்பு. இந்த துரோகிகளை நாங்கள் பார்த்துக்கிறோம், எதிரிகளை நாங்கள் பார்த்துக்கிறோம், விஜயை கொண்டு வந்து சேர்த்துறோம். இப்படி பல உறுதிமொழிகள், முயற்சிகளை வந்து பாஜக எடப்பாடி கொடுத்துருக்கு. அப்போ எடப்பாடி சகாக்களும் எதை பேசினாலும் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். ஏன்? எல்லாம் 2026க்காக 26 தேர்தல். அவருடைய எண்ணிக்கை எடப்பாடிக்கு 118, தூங்குகிற போது 118, விழிக்கிற பொழுது 118. இந்த 118க்காக காத்திருக்கிறார். 118 வந்துருச்சுன்னா ஜெயலலிதாவுடைய சாட்டை எடுத்துருவார். ஜெயலலிதாவுடைய சாட்டையை பயன்படுத்துவார். அது வரைக்கும் 118 பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் வருகிற வரை அவர் என்ன எப்படி இருப்பாரு? நரசிம்மராவ் போல இருப்பார். நரசிம்மராவ்னு ஒருத்தர் இருந்தார் பிரதமர், அவரை சிரிக்கவே மாட்டார். 5 ஆண்டு காலம் பிரதமர் நாற்காலியை முடிவு செய்தார். அதே போலதான் எடப்பாடி சின்ன நரசிம்மராவ் 118 வரட்டும். எப்ப 118 வருது அதுவரை அமைதி காப்பார். பிஜேபி எதை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம். 2026 தேர்தலுக்கான அந்த யுக்தியை வந்து திமுக வந்து இப்பயே வந்து அதுக்கான வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பல மாவட்ட செயலாளர்களை வந்து தனியாக முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கிறாங்க. பல்வேறு வேலைகள்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த ரேஸில் யார் முந்துவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது ரேஸில் வந்து விஜய் உடைய இந்த தேர்தல் பங்கு அதிமுகவுக்கும் முக்கியமானது, பாஜகவுக்கும் முக்கியமானது, திமுகவுக்கும் முக்கியமானது. இப்போ விஜயினுடைய வாக்கு வங்கி எவ்வளவு? இந்த வாக்கு வங்கி அதிமுகவை கரையேற்றுமா? திமுகவை பிஜேபியினுடைய கனவு என்னன்னா திமுக தேர்தல் தோற்கடிக்கப்பட வேண்டும். அதிமுகவோட அதிகமாக இப்போ வேகமாக சிந்திப்பது யாரு? பிஜேபி தான். இதுக்கு விஜயை ஒரு ட்ரம்ப் கார்டு. அப்போ இந்த விஜயுடைய அரசியல் முக்கியத்துவம் தான் இதில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 தேர்தல் நெருங்க விஜயுடைய டிமாண்ட் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கிற பொழுது அதிமுக பிஜேபி கூட்டணியில் இன்னும்
வலுவானதாக மாறிவிடும். சார் விஜய் வந்து அரசியல் வந்து என்ட்ரு ஆகும்போது என்ன பண்ணுறாருன்னா மத்திய அரசையும் மாநில அரசு விமர்சனம் பண்ணி தான் அவர் என்ட்ரு ஆகிறாரு. அது எப்படி வந்து மத்திய அரசு கட்சி ஆளக்கூடிய அந்த ஆளுங்கட்சியில் வந்து விஜய் போய் சேர்ந்தாருன்னா அவருடைய அரசியல் வந்து கேள்விக்குறியாக இருக்குல்ல? இல்லை, இப்போ அவருக்கு அதிமுகவை பற்றி யாரும் பேசக்கூடாது. அதிமுக தொண்டர்களுக்கு உத்தரவு. ஆமாம், அதிமுக தொண்டர்கள் விஜய் பற்றி பேசக்கூடாது உத்தரவு. அப்போ ஏதோ ஒரு கெமிக்கல் அதாவது ரசாயன மாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா விஜய்க்கும் 5 ஆண்டு காலம் திமுகவோ இல்லை அதிமுகவோ ஆட்சிக்கு வந்து எந்த அணியிலும் இல்லாமல் 5 ஆண்டு காலம் போராடக்கூடிய சக்தி விஜய்க்கு இல்லை. அப்போ முதல்ல யாரை எதிர்ப்பது? திமுகவையா அதிமுகவையா? திமுகவை எதிர்த்தால் தனக்கு அதிமுக ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு 25 எம்எல்ஏ வந்தாங்கன்னா அது ஒரு கட்சி, அது ஒரு அங்கீகாரம். அப்போ அதிமுகவை எதிர்த்து திமுகவை எதிர்த்து யாரு கூடயும் சேராம ஒரு 6%, 7% சீமானை போல 7% வாக்கு வங்கி வாங்கி தனியாக நின்று இன்னொரு 5 ஆண்டு காலம் போராடுவதற்கு விஜய் தயாராக இல்லை. கண்டிப்பாக 2026 தேர்தல் நெருங்க பல அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தில் நடைபெறும். விஜயுடைய டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூகிச்சு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.